ஹலோ கைஸ் நட்டோ சீரிஸ் நிறைய பவர்ஃபுல்லான கிளான்ஸ்லாம் இருக்கும். அதோட 5 பவர்ஃபுல்லான கிளான்ஸோட லீடர்ஸாக பார்க்க ஒரு 5th பிளேஸில் இருக்குது. சாக்குமோ அட்டாக்கே ஃப்ரம் ஹட்டாக்கே கிளான்லேருந்து தான் இருக்கார். ஆனால் இவர் ரொம்பவே பவர்ஃபுல், எந்த அளவுக்கு தெரியல. லெஜெண்டரி சனின்ஸோட பவர் சேஜ் வச்சா கூட இவருக்கு ஈக்குவலாக வராதாம்மா. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தாலே நல்லா நடுக்குவாங்கம்மா. 4th பிளேஸில் இருக்குது நம்ம யூகா கிளான்லேருந்து வர இவர் தான் இருக்கார். ஹினட்டோட அப்பா தான் இவர். பியோகன் வச்சு சில செகண்ட்லேயே எனிமி சாக்கரை போய் பிளாக் பண்ணிட்டு வராமா. இவர் பேர் தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். 3rd பிளேஸில் இருக்குது மஷினோ உசுமாக்கி தான் இருக்கார். இவருக்கு பயந்து தான் 5 நேஷன்ஸுமே வந்து இந்த உசுமாக்கி கிளான போர்த்தில் வந்திருப்பார். ஃப்ரம் உசுமாக்கியில் தான் இவர் சீலிங் ஜூட்ஸில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா உசுமாக்கினால சீலிங் ஜூட்ஸ் தானே. அஷ்ரமாவே பார்த்து ரொம்ப சூப்பராக மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பிளேஸுக்கு நம்ம அஷ்ரமா செஞ்சு தான் இருக்கார். இவரை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா இவர் ரொம்பவே பவர்ஃபுல். இருந்தாங்கன்னா ஒரு நாள் இருந்தால் கூட இந்த சண்டை போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சாக்கரா இவருடைய ஃபஸ்ட். ஓகே காய், ஃபஸ்ட்டு ப்ளேஸை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க, ஆனால் பார்க்க மட்டும் சரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். சரி ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் நம்ம மாத்ரா உச்சியா ஃப்ரம் உச்சியாக்கில் தான் இருக்குது. உச்சியாக்கில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே பவர்ஃபுல். அதுவும் மாத்ரா சொன்னால் லெஜெண்டரி லீடு 4th ரேஞ்ச் வரப்போ ஷேடோ க்ளோனுக்கே சூசனை போட்டு விட்டுருப்பாங்க. அதாங்க இருக்குது ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் ஜூபி மாத்திரை வச்சுட்டுமா எல்லாரும் கதை விட்டுருப்பாங்க. ஜூபி மாத்திரை இல்லைனாலும் கூட எல்லாரும் கதை விட்டுருப்பார். பிளைண்ட் மாத்திரை ஏகப்பட்ட வருஷன்ஸ் இல்லை தான் நம்மளுக்கு வந்திருக்கோம்மா. சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். கொஸ்டினை மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுறேங்க கைஸ். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி ஓகே பாய் கைஸ்.